ஒருவரின் வெற்றிக்கு குடும்பத்தின் ஆரோக்கியம் அவசியமா? சுவரின்றி சித்திரம் வரைய முடியாது என்பார்கள். அதுபோல குடும்பம் இன்றி ஒரு தனிமனிதன் வாழ்வது கடினமான ஒன்றாகும். உதாரணமாக, ஒரு ஓவியத்தை முழுவதுமாக வரையாமல் பார்க்கும்போது அதன் அழகையும் கருத்தையும் நாம் உணர்வது அவ்வளவு எளிதல்ல. அவ்வாறு குடும்பமும் முழுமையாக இல்லை என்றால் அதன் அழகை நம்மால் காண முடியாது. அப்படி குடும்பத்தின் முழுமை என்பது அவர்களின் ஆரோக்கியம், சந்தோஷம், சோகம் போன்ற அனைத்துமே அடங்கும். பல கோடி சம்பாதிக்கும் மனிதனாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒருவரின் ஆரோக்கியம் சீர்குலைந்து இருப்பின் மன அழுத்தத்திற்கு கண்டிப்பாக உள்ளாகி இருப்பார். இதுவே அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு மகிழ்ச்சி, ஆதரவு, பாதுகாப்பு போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். இதனால் அவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மகிழ்ச்சி அடைவார். குடும்பத்தின் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களின் மனம், உடல் போன்ற அனைத்தும் புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனால் அவர் எந்த செயலிலும் நம்பிக்கையுடனும் தெளிவாகவும் செயல்படுவார். அதுவே அவரை எளிதில் வெற்றி அடைய செய்யும். குடும்பத்தின் ஆரோக்கியம் சீராக இல்லாத பட்சத்தில் அவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனத்தை உணர்ந்து எதிலும் நம்பிக்கை இன்றி செயல்படுவார். அவரின் தோல்விக்கு இதுவே காரணமாகும். எனவே குடும்பத்தின் ஆரோக்கியம் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அப்போது தான் நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருக்க முடியும். அதிலும் குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும். குடும்பத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள சில டிப்ஸ். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நேரம் ஒதுக்கி பேசுங்கள், விளையாடுங்கள், மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். அவர்களுக்கு தேவையானதை கேட்டறிந்து செய்யுங்கள். வயதானவர்களாக இருந்தால் அவர்களை சந்தோஷமாகவும் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தும் பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் உடல் அளவிலோ மன அளவிலோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை அறிந்து அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். குடும்பத்தினரின் ஆரோக்கியம் பற்றி அடிக்கடி அறிந்து கொள்ளுங்கள். எவ்வாறு குடும்பம் இருக்க வேண்டும்? குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தின் மீது அன்பு, அக்கறை, அர்ப்பணிப்பு போன்றவை நிறைந்து இருக்க வேண்டும். குடும்பத்தினர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தினர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். ஒருவருக்கு ஏதேனும் அவசர வேலை இருக்கும் பட்சத்தில் அவருக்கு மற்றவர்கள் உதவியாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க வேண்டும். அதாவது கடினமான நேரமாக இருந்தாலும் மகிழ்ச்சியான நேரமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பேண அன்றாடம் முயற்சி செய்ய வேண்டும். அப்போது தான் ஒரு மகிழ்ச்சியான, ஆதரவான மற்றும் பாதுகாப்பான குடும்பத்தை உருவாக்க முடியும். எனவே குடும்பத்தின் ஆரோக்கியம் ஒவ்வொருவரின் வெற்றிக்கும் அவசியமானதாகும்.